பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் நியாயாதிபதிகள் புஸ்தகம் அதிகாரங்கள் 19 முதல் 21 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 19வது அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நிகழ்ச்சிகள் இஸ்ரவேலர் தேவனை மறந்த பின்னர் எவ்வளவு அக்கிரமக்காரர்களாகவும் ஒழுக்க நெறியற்றவர்களாகவும் மாறிவிட்டனர் என்பதை காட்டுகிறது. ஒழுக்கக்கேடான காரியங்களிலே இவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள். தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை அவர்கள் செய்தார்கள். இப்படிப்பட்ட காரியத்திலே ஒரு லேவியனும் அவருடைய மறுமனையாட்டிக்கும் செய்யப்பட்டதான காரியத்தை குறித்து வேதம் 19வது அதிகாரத்திலே தெரிவிக்கிறது. சோதோம் குமராவில் காணப்பட்டதான இந்த பாவங்கள் இங்கேயும் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதற்கான தண்டனையை தேவனிடத்தில் வைத்திருக்கிறார். 20வது அதிகாரத்திலே இஸ்ரவேலர் பென்யமீனரோடு யுத்தம் புரிவதை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேலின் கோத்திரங்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவைகளின்படி செய்ய தவறிவிட்டன. அவர்கள் நீதியை நிலைநாட்ட முயற்சிக்கவும் இல்லை. அவர்கள் பாவமான காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருந்தார்கள். இதோ பென்யமீன் கோத்திரத்தார் முற்றிலும் தேவனை மறந்து விசுவாச மறுதலிப்பு செய்கிறவர்களாய் இருந்தார்கள். அங்கே உள்நாட்டு கலகம் ஏற்பட்டு விட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு விட்டனர். பென்யமீன் கோத்திரத்தார் ஏறத்தாழ அனைவருமே அழிக்கப்பட்டு விட்டனர். பென்யமீன் கோத்திரத்தார் தங்கள் மத்தியில் உள்ள அக்கிரமக்காரர்களுக்குத்தான் அனுதாபப்பட்டார்கள். கொடுமைக்கு ஆளான குற்றமற்ற பலியான நபரை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. நீதியை அவர்கள் பின்பற்றவில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதியின்படி செய்யாத ஒவ்வொரு மனுஷனாக இருந்தாலும் மனுஷியாக இருந்தாலும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் கர்த்தருடைய கோபாக்கினைக்கு இலக்கு ஆவார்கள். அந்த காரியத்தை தான் இங்கே பார்க்கிறோம். தொடர்ந்து 21வது அதிகாரத்தில் அங்கள் நியாயாதிபதிகள் காலத்தில் இஸ்ரவேல் தேவன் அவர்களுக்கு விதித்த கட்டளைகளையும் ஒழுங்குகளையும் புறக்கணித்து தள்ளிவிட்டபடியினாலே அவனவன் தன் மனதுக்கு சரிபோனபடி செய்து கொண்டிருந்தான் என்பதை இங்கே பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தோடு நியாயாதிபதிகள் புஸ்தகம் முடிவடைகிறது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு மரண வழிகள். அப்படிப்பட்ட மரண வழிகளைத்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டிருந்தார்கள். தாங்கள் இஷ்டப்படி நடந்து தேவனை மறந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து தங்கள் மீது பலவிதமான பொல்லாப்புகளை வருவித்து கொண்டார்கள். இதோ தேவகுமாரன் மீண்டுமாய் வரப்போகிற நாட்களிலும் கடைசி காலங்களிலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் என்று லோத்தின் காலத்தில் நடந்தது போல, நோவாவின் காலங்களில் நடந்தது போல நடக்கும் என்று ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். தேவ சமூகத்திலே பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற கர்த்தருடைய எதிர்பார்ப்புக்கு இணங்க நாம் நமது வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நீதியின் பாதைகளிலே தொடர்ந்து முன்னேறி செல்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ராஜ்யத்தை பிரவேசிப்போம், ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்கள் இன்று தினத்திலும் நம்மை நிரப்புவாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.